ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைவி3 வியூவர்ஸ் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரிலிங்க. அவங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாங்க, 27ஆம் தேதி நேற்று விசாரணைக்கு வந்த அந்த கேஸ் மைவி3யோடைய கேஸு மறுபடியும் ஒரு வாட்டி தள்ளி போயிடுச்சு. இந்த மாதம் ஜூலை 31ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கிறாங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படிங்கிற மாதிரி பாவம் மக்கள் என்ன தான் பாவம் பண்ணாங்களோ தெரில. மைவி3 மக்கள் அவங்களுக்கு இப்படி இடிமேல் அடுத்து இடிமேல் கடந்த ஒரு 4-5 வருஷமாக இப்படியே இருக்கிறாங்க. பாவம் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் ஏகப்பட்ட ஐடி வாங்கி ₹1 கூட சம்பாதிக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. அதில் என்ன அவங்க உண்மையிலுமே இந்த கேஸை முடித்து மக்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் ஆகாமல் இருக்கிறாங்களா இல்லை இவங்களுக்கு பணமே கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு யாருக்கும் திரும்ப பணம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரே வழி நம்ம போய் ஆஜராகாமல் இருக்கிறது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆஜராகாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. மறுபடியும் இந்த கேஸ் 31ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னும் புரியல. எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா ஒரு 3 பேர் ஆஜராகலை. இல்லைனா இப்போ எல்லாருமே போன தடவை ஆஜர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த வக்காலத்து முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு இந்த 27ஆம் தேதி விசாரணை நடத்திருப்பாங்க. ஆனால் வக்காலத்தே இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால தான் நேற்று 27ஆம் தேதி நேற்று விசாரணைக்கு வந்தது. சரி, நேற்றாவது வந்தப்போ எல்லோரும் ஆகியிருந்தாங்க, வக்காலத்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த இயர் எங்கேயாவது விசாரணை நடக்கும். ஆனால் இந்த இதுலேயுமே ஒரு 2 பேர் வரலன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே நிறைய பேர் வக்காலத்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, வக்கீலை மாற்றிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு பணத்தை இழுத்தடிக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தான் இருக்கும். இது என்னுடைய கருத்து தான் மக்களே. உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, திட்டினாலும் சரி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எம்எல்எம் மோசடியில் மாற்ற எந்த ஒரு கம்பெனியும், அதாவது அவங்க தப்பு செஞ்சாங்க தப்பு செய்யலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வருவோம். ஒருவேளை இவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, தப்பு செய்யாமலும் சரி, எப்படியோ மாட்டிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இன்னமும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. பிஏசிஎல்ங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் டால்ங்கிற டிஸ்க்குங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் நியோ மேக்ஸு, இப்படி ஏகப்பட்ட கம்பெனி உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் எம்எல்எம் மோசடியில் சிக்கி இன்ன வரையும் மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கேஸு வாய்தா இதேமாரியே தான் போயிட்டுருக்கு. மேபி இந்த ஓனரும் பழந்தன்னு கொட்டை போட்டவர் தான். ஸோ அதனால் இவரும் அந்த விஷயத்தையே கையில் எடுத்துருக்கலாம்னு எனக்கு ஒரு தோணுது. எந்த அளவுக்கு இவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்த இயரிங் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.